ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பெரிய ரவுடி எல்லாம் கிடையாதுயா. அந்த எடுவட்ட போய் புதுசா ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தா அது நான்சி ஆகி போச்சியா. எல்லா மேடையிலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல, இப்ப நீங்க சொல்லுங்க. ஒண்ணு இன்னொன்னு ரிப்பீட். இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? மை டியர் சார், மை டியர் அங்கிள், ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டா. பெரியவர்கள் கை தட்டி உற்சாகப்படுத்தி நீங்கள் ஆரம்பிங்க. எங்களுக்கு மட்டன் பிரியாணி கொடுத்தாங்கோ, மாசா கொடுத்தாங்கோ, லட்டு கொடுத்தாங்கோ, குட் டே பிஸ்கெட் கொடுத்தாங்கோ, தண்ணி பாட்டில் கொடுத்தாங்கோ. மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். 3 மணி நேரம் விழாக்கு இவ்வளவு கொடுத்தத சொல்லிட்டு 5 வருஷமா என்னென்ன கொடுத்தாங்கன்றத சொல்லாம மறந்துட்டாங்க பாத்தீங்களா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. சொல்றேன் கேளுங்க. மாணவர்களுக்கு கஞ்சா கொடுத்தாங்கோ, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தாங்கோ, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொல்லிட்டு போய் வாக்குறுதி கொடுத்தாங்கோ, நீட் தேர்வை எங்களாலதான் ரத்து செய்ய முடியும்னு பெரிய உருட்டா கொடுத்தாங்கோ. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். கரண்ட் பில்லை ஏத்தி கொடுத்தாங்கோ, பெண்களுக்கு ஓசி பஸ் கொடுத்தாங்கோ. ஓசி பஸ் நான் சொல்லுங்க, அமைச்சர் 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 சொன்னாரு. இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? எல்லாம் ஓசி பஸ்ல போறீங்க. அது மட்டும் ஆசை இல்லையாடா? செய்யணும்னு நினைச்சா செய்வின மட்டும் தான் செய்வேன். புதுசா என்னப்பா சொல்றது? செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும், மதுர வீரன் தானே, காத்துல கல்வீடு கட்டப்படும், அவனை உசுப்பி விட்ட வீணே, அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும், இனி விசிலு பறக்கும் தானே, வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும். என் பேராண்டி மதுர வீரன் தானே. இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? சிங்கம் போல நடந்து வர அஞ்சல்ல பேராண்டி, அவனை சீண்டியவன் தாங்க மாட்டான் உதையல்ல தாண்டி. மணிக்கதான் சொல்லுவேன், கோயம்பேட்டில தான் இருப்போம். வந்து நான் என்ன பண்ணுங்க, இப்ப இவ்வளவு நேரம் மூச்சு முடுக்க பேசினாரு, எதுக்கு ஒண்ணாரு இவ்வளவு நேரம் பேசுனாங்க. டிவி கட்சியில இருந்து வந்து நான் தானே போறாரு. எங்க வீட்டுல 6 பேர் இருக்காங்க, 6 பேருமே டிவி தான் ஓட்டு போடுவோமே. நான் என்ன பண்ணுவேன்? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. நல்லா இருந்துச்சா? என்னது இது? ஒரே பனிமூட்டமா இருக்கு. ஏய், ஹீலியம் கேஸ் பலூன் ஹே. பட்டா மாமே. டாடா பை, see you. Thank you for the rice. I'm going to try. Okay. மிக்க நன்றி சொல்கிறார். அவர் கொடுத்த அரிசியை கொண்டு நான் சமைத்து பிரியாணி செய்வேன் என்று சொல்கிறார். ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? And the reason, brothers and sisters, is because he is controlled by the United States. காரணம் என்னவென்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியாவாக பார்க்கிறோம். ஏய் நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. He signed a deal between India and the United States that sold our country out. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று. He gave away our data. அவர்களிடம் திட்டங்கள் இருக்கின்றன, தரவுகள் இருக்கின்றன. He sold our farmers. எல்லாவற்றையும் விற்றார்கள். And he sold our small and medium industry. எல்லா இருப்புகளை எல்லாம் விற்று தீர்த்து விட்டார்கள். Today if Donald Trump tells Modi to jump, Modi jumps. மோடி எகிறுகிறார். விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை அழைத்து விட்டு விடுகிறார். எது? If Donald Trump tells Modi lie down, Modi lies down. மோடி அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்து அவர் இந்தியாவிற்கு எதிரான வேலைகளை பார்க்கிறார். என்னடி இது?
much, and please support our candidates. Congress workers, please support the DMK and other parties who are in our alliance, and DMK workers and workers of other parties in the alliance, please support the Congress candidates. Thank you. All the best wishes. அனைவருக்கும் நன்றி. திமுகவை ஆதரியுங்கள். திமுக கூட்டணியை ஆதரியுங்கள். அட பிக்காளிப்பல அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. நேத்து பார்த்த ஐயா கமலஹாசன் அவர்கள் போறார். யாருங்க? தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு போய் பிரச்சாரம் பண்றார். என்ன பேசுறாரு தெரியுங்களா? ராஜராஜ சோழனை விட அதிகமா குடமுழுக்கு பண்ணாராமா. ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு குடமுழுக்கு பண்ணவர் இவரு. ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஐயா கமலஹாசன் அவர்களே, வாங்கின காசுக்கு அளவா கூவுங்க. வாங்கின காசுக்கு அவன் எவ்வளவு பாக்கெட்ல வச்சுட்டான். ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தான். எலெக்ஷன் பிரச்சார செலவுக்கு ஒரு நோட்டை வச்சான். அதுக்கு மட்டும் கூவுனா போகுது. எதுக்கு ஓவரா ராஜராஜ சோழன்? நீ ஏன்டா அழுவுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் சார் அப்படின்னாரு, அடுத்தது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. எனக்கு பயனாச்சு. இந்த தலைவா பிரச்சனை வந்தப்போ கொடநாட்டில் போய் ஜெயலலிதா மேடத்தை பார்க்கறதுக்காக அம்மா ரொம்ப மன்னிச்சுக்கீங்கம்மா, எப்படியாச்சும் எங்க தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு பேசினார் இல்லைங்களா? டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ஆனா யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாரு, ஏமாந்து போய் ஜெயலலிதா மேடத்தை ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு? வரலாற்றில் நீங்க எழுதிவோங்க, ஒருத்தன் வாழ்ந்தான் தன்னோட கடைசி படம் வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கதற விட்டான்றது வரலாற்றில் நீங்க எழுதுங்க சார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.